இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான, ரொம்ப டேஸ்டியான பிரிஞ்சி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? என்னடா இது பிரிஞ்சிக்கு கூட ஒரு ரெசிபியான்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க. இந்த பிரிஞ்சி கூட செய்ய தெரியாம ரொம்ப சொதப்புறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த பிரிஞ்சி எப்படி ரொம்ப டேஸ்ட்டாவும், சிம்பிளாவும் செய்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பிரகி விலாக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு 1/2 கேஜ் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கேஜ் ரைஸுடைய அளவு தான் 4 பெரிய வெங்காயத்தை நல்லா நம்ம ஆயிலில் போட்டு வதக்கிட்டு, ஒரு 3 தக்காளியை இது கூட நல்லா வதக்கிட்டு, நமக்கு என்னெல்லாம் வெஜிடபிள் வேணுமோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம போட்டுட்டு, ஒரு கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுதை நம்ம சேர்த்துக்கணும். ஸ்டார்டிங்கில் சேர்க்கக்கூடாது. ஸோ சேர்த்துட்டு அதையும் கிளறிட்டு ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி, புதினா இதை போட்டு நம்ம ஒரு கிளறிட்டு இதுக்கு தேவையான உப்பையுமே நம்ம சேர்த்து இதில் போட்டு கிளறிட்டு, இது கூட பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள், ஃபைனலாக தயிர் இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு கிளாஸ் நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னால் 1.25 அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுட்டு 1 hour ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிட்ட இந்த பாஸ்மதி ரைஸை இது கூட போட்டு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லெமன் நீங்கள் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இந்த லெமன் எதுக்காக அப்படின்னா சாப்பாடு வந்து குலையாமல் இருக்க கொஞ்சம் விரைச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ 3 விசில் கரெக்டாக வந்ததுக்கப்புறமேட்டுக்கா நம்ம அந்த விசிலை தம் கட்டாமல் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு விசில் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் நமக்கு வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.